வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். 237 குழி சவுத் ஃபேஸிங்கில் பெஸ்ட்டு பிளான் ஃபார் 2 வீடாக கொடுக்கப்பட்ட அருமையான வரைபடம். வாங்க இப்போ வரைபடத்தை பார்ப்போம். சவுத் ஃபேஸிங் ரோடு, ஆனால் நாங்கள் வீடு அவங்க கேட்டிருக்கிறது ஈஸ்ட் ஃபேஸிங் வாசல். அதில் ஒரு சிலர் சவுத் ஃபேஸிங் ஈஸ்ட் பக்கத்தில் அக்னி மூலையில் வச்சுருவாங்க. அதனுடைய விளக்கத்துக்காக தான் 29.5க்கு 64 அடி வெளியளவு 59, 29.5க்கு 59 உள்ள அளவில் 237 குழிக்கு உண்டான வரைபடம். இரண்டுமே ரிஷபராசிக்கும் அதுக்கப்புறம் கன்னி ராசிக்கும் மகரத்திற்கும் 9, 18, 27, 1, 10, 19, 28ஆம் தேதி பிறந்தவர்களுக்கும் யோகம். இப்போது இந்த அளவு உங்களுக்கு இருக்கிறது 35, ஆனால் நாங்கள் 29 தான் அமைச்சிருக்கோம். அப்போ இந்த பக்கத்தில் இருந்து உள்ளே போகிறோம். ஈசான்யத்தில் வாசல், ஒரு ஹாலு, கன்னி மூலையில் 16க்கு 10 ஒரு பெட்ரூம், 10க்கு 10.5 ஒரு பெட்ரூம், அக்னி மூலையில் கிச்சன், 2 டாய்லெட். இது ஒரு வீடு. ஜன்னல்கள் எல்லாம் சரியாக உச்சஸ்தானத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. பீரோவை கன்னி மூலையில் வச்சுருக்கோம். கட்டிலெல்லாம் நான் கொடுத்துருக்குற மணிக்கே அமைப்பேன். இந்த வீட்டுக்கு ஹால் பெருசு, 17.4க்கு 17, தலைவாசல் ஈசான்யத்தில், கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம், வாயு மூலையில் ஒரு பெட்ரூம், க்ரீன் கலரில் இருக்கிறது 2 டாய்லெட், அக்னி மூலையில் கிச்சன். 2 வீடுமே ஈஸ்ட் ஃபேஸிங், நார்த் ஈஸ்ட் என்ட்ரன்ஸ். ஸோ இப்போ இந்த 5Gங்கிறது ஈசான்யத்தில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, செப்டிக் டேங்க் கண்டிப்பாக வாயு மூலையில் மட்டுமே அமைக்கப்பட வேண்டும். தெற்க பார்த்த வீட்டிற்கு கன்னி மூலையிலோ அக்னி மூலையிலோ அமைக்கப்பட்டால் மருத்துவமனை செலவுகள் உறுதியாக உங்களுக்கு ஏற்படும். தயவு செய்து அப்படி அமைக்கப்பட்டிருந்தால் உறுதியாக எடுக்கப்பட வேண்டும். நிறைய வீடுகளுக்கு, நிறைய ஊர்களுக்கு அடியன் வாஸ்து சென்று பார்ப்பது உண்டு. அந்த வகையில் தெற்கு பார்த்து போனால் தீண்டு போவான் என்று சொல்வதற்கு உண்டான பழமொழி. சமீபத்தில் கட்டும் கொத்தனார்கள் வேலை பளு குறைப்பதற்காக தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலையிலே செப்டிக் டேங்க் அமைப்பது உண்டு. வடக்கு பக்கத்தில் வாயுவில் மட்டுமே அமைப்பது சிறப்பு மேல் சிறப்பு. தயவு செய்து கான்ட்ராக்ட் இன்ஜினியர் மற்றும் மேஸ்திரி அல்லது புதிதாக வேலை எடுத்து கட்டுபவர்களுக்கு அடியேன் கூறிக்கொள்வது என்னவென்றால், கண்டிப்பாக வாயு மூலையிலே செப்டிக் டேங்க் அமைத்து கொடுங்க. இதில் என்ன ஒரு சூட்சமமான ரகசியம் என்றால், வீடு கட்டி குடிபோனவுடன் அவர்கள் ஏற்றத்தாழ்வு, அதனுடைய பாதிப்பு கட்டி கொடுக்கப்பட்ட இன்ஜினியரை உறுதியாக கான்ட்ராக்டரை பாதிக்கும். அப்போ நம்ம சரியாக கட்டி கொடுத்தோம்னா உயர்த்துமா? 100% உயர்த்தும். 1%, 2%. இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்லேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் எடுத்து கட்டுபவர்கள், சரியாக கட்டி கொடுப்பவர்கள் இப்படி தான் வளருவாங்க. இப்படியெல்லாம் வளர மாட்டாங்க. தயவு செய்து சரியாக கட்டி கொடுத்தோமேயானால் வாழ்க்கையில் அவர்கள் உன்னதமான நிலையை அடைந்து நாமும் அதற்கேற்றாற்போல் வாழ்வோம். அடியேன் வரைபடம் அமைப்பது குழி கணக்கை நாங்கள் 237 குழிக்கு நாங்கள் வரைபடம் அமைச்சிருக்கோம். அந்த வகையில் இந்த மனைக்கு பேர் பசுமனை. 2 குழந்தை கிடைக்கும். வரவு 12 கோடி, செலவு 3 கோடி. யானை மேன்மை, யோனி யானை. வாரம் குரு புத்திர விருத்தி. ஜாதி பிராமண ஜாதி. திதி திருதியை ஜெய். ராசி மீனம். இந்த கட்டடத்தினுடைய வயது பார்த்திங்கன்னா 99 ஆண்டுகள். இதுதான் நாங்கள் செய்கிற புலி கணக்கு. ஜாதகம் பார்க்குறோம். கணவன் மனைவியினுடைய ஜாதகம் இந்த திசை பொருந்துமா, எந்த கோயில் போயிட்டு கட்டட வேலையை துவங்கணும். 4 மூலைகளை பற்றியும் இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட்டை பற்றியும் நாங்கள் பார்த்து அதன்படி வரைபடம் அமைக்கின்றோம். தேவைப்படுறவங்க பெற்றுக்கொள்ளலாம். தேவைப்படுறவங்க இந்த வரைபடத்திற்கு உண்டான இந்த நம்பர் நீங்கள் அழைப்பு 9952166706ங்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துப்படி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.